ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்ல எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்ல ஸ்கிரீன்ஷாட் எப்படி ஆட் பண்றது அப்படி எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளோட ஸ்டெப்பை வந்து நம்ம ஆட் பண்றது, எப்படி ஒரு ஸ்டெப்பை வந்து பாஸ், எப்படி ஒரு ஸ்டெப் வந்து இன்ஃபோ அப்படின்னு நம்ம கொடுக்கறது. ஃபெயில் வந்து ஃபெயிலுன்னு அதுவே வந்து காட்டிடும். ஆனால் இன்ஃபோக்கும் பாஸ்க்கும் நம்மளே வந்து கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் யூட்டில்ஸ்ல ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டோட ஸ்டேட்டஸும் குக்குமர் அடாப்டர்ல இருந்து எக்ஸ்டென்ட் குக்குமர் அடாப்டரை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மெத்தட் வந்து எழுத போறோம். ஓகே, எக்ஸ்டென்ட் லாகர் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம். ஸோ கிளாஸ்ல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்டென்ட் லாகர். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்டென்ட் லாகர் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இதுக்குள்ளதான் நம்ம வந்து மெத்தட்ஸ் வந்து எழுத போறோம். ஸோ இந்த மெத்தட்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். என்ன இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் ஸ்டேட்டஸை பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு மெத்தட் எழுத போறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக், இது எல்லாமே ஸ்டாட்டிக்கா வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபோக்கு. ஸோ இன்ஃபோ ஸ்ட்ரிங் மெசேஜ். ஸோ இந்த மெசேஜ்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட எக்ஸ்டென்ட் குக்கும்பர் அடாப்டர்ல இருந்து ஓகே கெட் கரண்ட் ஸ்டெப்னு போயிட்டு அதுல லாக் வந்து நான் இது பண்றேன். ஸோ லாக் வந்து நான் தான் சொல்லணும் என்ன லாக்னு. ஸோ ஸ்டேட்டஸ் டாட் இன்ஃபோவா இல்ல வந்து ஃபெயிலியர்னு நான் கொடுக்கணும். ஸோ இன்ஃபோக்கு தான் நான் எழுதுறேன், அதனால இன்ஃபோ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ஃபோ இங்க இருக்கிற மெசேஜை அப்படியே இங்க பண்ணு அனுப்பிட்டு நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ இதுல வந்து ஸ்டேட்டஸ்ங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்ல இருந்து வருது. நம்மளோட எக்ஸ்டென்ட் குக்கும்பர் அடாப்டர் அதுல இருந்து தான் நமக்கு வந்து இந்த கெட் கரண்ட் ஸ்டெப் வந்து வருது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு மெத்தடை வந்து எழுதியிருக்கோம். யூசர் டிஃபைன்டு மெத்தட் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம எந்த மெசேஜ் கொடுத்தாலும் என்னோட எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்ல போயிட்டு இன்ஃபோன்னு எழுதும், அவ்வளவுதான். ஸோ இதே வந்து நம்ம எதுக்கெல்லாம் போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ் ஃபெயிலுக்கு போட்டுடலாம். ஓகே, ஸோ இது பாஸ், இது ஃபெயில். ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு பாஸ் வேணுமோ அங்கெல்லாம் பாஸ் கூப்பிட்டுக்கலாம், எங்கெங்கெல்லாம் ஃபெயில் வேணுமோ அங்க வந்து ஃபெயில் கூப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்க மாத்த வேண்டியது இதை மட்டும்தான், பாஸ். ஓகே, இது ஃபெயில். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல. ஸோ முடிச்சாச்சு. ஸோ இந்த இது எழுதிட்டீங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம எங்க கூப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டெப் டெஃபினிஷன்ல கூப்பிடணும். ஸோ ஸ்டெப் டெஃபினிஷன்ல போயிட்டு எக்ஸ்டென்ட் லாகர் வந்து நம்ம கூப்பிட போறோம். ஸோ லாகின் ஸ்டேட்மெண்ட்ல ஸோ இங்க பாத்தீங்கன்னா லாகின் பேஜ் இருக்கு இல்லையா, லாகின் பேஜ் டாட் வெயிட் ஃபார் லாகின் பேஜ் இருக்கு. ஸோ இதுக்குள்ள போயிட்டு ஃபங்க்ஷன் F3. ஸோ இங்க தான் நான் வந்து எழுத போறேன். ஸோ இங்க என்ன எழுத போறேன் அப்படின்னா, எக்ஸ்டென்ட் நமக்கு லாகர்ல இருந்து வேணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்டென்ட். ஏன்னா அங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அதை ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடா தான் கொடுத்துருக்கேன். ஸோ டாட் பாஸா ஃபெயிலா எது வேணும்னு நீங்க இது பண்ணிட்டு இங்க உங்க மெசேஜை கொடுக்கலாம். ஸோ யூசர் நேம் இஸ் என்டர்ட் அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இதே வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா வேணும் அப்படின்னா, பாஸ்வேர்ட் இஸ் என்டர்ட் அப்படின்னு இன்ஃபோல கொடுத்துக்கலாம். ஓகே, பாஸ்வேர்ட் இஸ் என்டர்ட். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். நம்மளோட ரன்னர் ஃபைல். ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிட்டு டெஸ்ட் ரன்னர் ரன் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் நமக்கு ஸ்கிப் ஆயிடும், செகண்ட் டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆயிடும். பிகாஸ் லைக் நான் இன்னும் அந்த பாஸ்வேர்டை வந்து மாத்தல. ஸோ இப்போ மாத்தினேன் அப்படின்னா அதுவுமே வந்து எனக்கு பாஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இட்ஸ் டேக்கிங் சம் டைம் டு லோட். ஓகே, ஸோ இப்போ இது எனக்கு இங்க வந்துருச்சு. இங்க வந்துட்டு நான் எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்றேன். ஸோ நம்மளோட டார்கெட்குள்ள இருக்கு. டார்கெட்குள்ள ஷோ இன் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர். ஸோ டார்கெட் எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ யூசர் நேம் இஸ் என்டர்ட் வந்திருக்கு.
ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு லாக் ஃபைல் நமக்கு என்ன ஸ்டெப் வேணும்னாலும் நம்ம வந்து இங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. ஓகேவா? வெறும் கிவன், வென், தென் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற நம்ம கொடுத்திருக்க ஒரு யூசர் டிஃபைன் லாக் ஃபைலும் வந்து நமக்கு வந்து இங்க வரும். ஓகே. ஸோ இப்படிதான் ஒரு லாக் ஸ்டெப்பை வந்து நீங்க இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.